ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என் அன்பு செல்லமே, நீ சந்தோஷமாக வாழ்ந்த நேரத்தை நினைத்து நினைத்து இப்பொழுது கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அப்படி ஒரு வாழ்க்கை நம் நிலையில் இருந்து மாறிவிட்டதே. அந்த வாழ்க்கை எப்பொழுது நமக்கு கிடைக்கும்? முன்பு நாம் நன்றாக தானே இருந்தோம். இப்பொழுது நம்மளுக்கு பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் இவ்வளவு கவலைகள் வந்துவிட்டதே. நேரம் சரியில்லையோ? நமக்கு இறைவன் துணை இல்லையோ? ஏன் கடவுள் நம்மை இப்படி சோதிக்கிறான்? இப்படியெல்லாம் நினைத்து நினைத்து நீ ஒவ்வொரு நாளும் புழுங்கிக் கொண்டிருக்கிறாய். வெளியில்தான் சிரிக்கிறாயே தவிர உள்ளுக்குள் நீ நிச்சயமாக நான் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். உன்னால் மனதால் சிரிக்கவே முடியவில்லை. வெளியில் பார்ப்பவர்களிடம் நடிப்பது போல் நடந்து கொள்கிறாய். ஆனால் உன்னால் மனதளவில் சிரிப்பதற்கு எண்ணமே இல்லை. நீ மனதால் புழுங்கி அழுது கொண்டிருக்கிறாய். அம்மா, நீ கவலைப்படாதே. உனக்கு இந்த வாராகி சொல்லும் வார்த்தையை மிகவும் கவனமாக கேளு. உனக்கு நிறைய நான் பரிகாரங்களை சொல்கிறேன். நீ அதை செய்து வா. உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த பரிகாரமானது உன் வாழ்க்கையை மிகவும் வளமானதாக்கும். நீ நினைக்கும் வாழ்க்கை உனக்கு கிடைப்பதற்காக இந்த வாராகி சொல்லும் பரிகாரமாகும். இந்த வாராகி சொல்லும் இந்த பரிகாரத்தை மனதில் ஏற்றுக்கொண்டு மிகவும் கவனமாக மனதால் நிம்மதியாக முழு நம்பிக்கையுடன் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்றுமே ஒரு பரிகாரம் செய்யும் பொழுது இது நடக்குமா நடக்காதா என்று நினைச்சு செய்ய வேண்டாம். அதை முழு மனதோடு நிச்சயமாக செய்து வா. உனக்கு நிச்சயமாக அந்த அன்னபூரணி தாய் உனக்கு உதவி செய்வாள். அன்னபூரணி என்பது அன்னத்துக்கு மட்டுமல்ல, வளமாக வாழ்ந்தால்தான் அன்னத்தையும் வாங்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது அந்த அன்னபூரணியின் ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்திற்கு கட்டாயமாக வேண்டும். அந்த அன்னபூரணி உனக்கு எப்படியெல்லாம் உதவி செய்வாள் தெரியுமா? நல்ல விஷயங்கள் எல்லாமே உன் வீட்டில் படிப்படியாக நடக்க ஆரம்பித்துவிடும். இந்த வாராகி உன் வீட்டில் அன்னபூரணியாக இருந்து நிச்சயமாக உன் இல்லத்தில் அன்னம் குறையாமல் அனைவரும் நல்ல சந்தோஷத்துடன் வளமாக வாழ நிச்சயம் துணையிருப்பாள். நான் அந்த வாராகி அந்த அன்னபூரணியாகவே உன் வீட்டில் வலம் வந்து கொண்டிருப்பேன். நீ நினைக்கும் காரியம் அனைத்திற்கும் அந்த அன்னபூரணி உதவி இருப்பாள். நிச்சயமாக நீ என்றால் பார், நீ கோயிலுக்கெல்லாம் சென்றால் அந்த அன்னபூரணியை கையெடுத்து மனதார வணங்கு. உன் வீட்டில் என்றுமே அன்னம் குறையாது. நீ நினைக்கலாம் அன்னத்தை மட்டும் வைத்து என்ன செய்ய முடியும் என்று. பணம் இருந்தால் மட்டும்தான் அன்னத்தையே வாங்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது அந்த பணமானது உன்னிடம் அதிகமாக வர வர அன்னமும் வாங்க ஆரம்பித்து விடுவாய். பிறகு அனைத்துமே வாங்க ஆரம்பித்து விடுவாய். அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் உனக்கு அனைத்துமே தருவதற்காக இந்த வாராகி நிறைய உனக்கு நல்ல விஷயத்தை சொல்லதான் வந்தேன். அப்படி இருக்கும் பொழுது என்னை முழுமையாக நீ கேட்க வேண்டும். எங்குமே சலித்துவிடக்கூடாது. இவர்கள் இப்படிதான் என்பதனை நீ செய்துவிடக்கூடாது. முழுமையாக கேட்டு நீ நல்ல முழு பலனையும் அடைய வேண்டும் என்பதுதான் இந்த வாராகியின் எண்ணம். உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமைய நீ செய்ய போகும் ஒரு செயலானது, நான் சொல்வதை மிகவும் கவனமாக கேள். இந்த ஒரு 5 ரூபாய் காசை எடுத்து இந்த அன்னபூரணியின் மடியிலோ அவர்கள் அமர வைக்கும் அந்த அடிபாகத்திலோ நீ வைத்துவிடு. அதை வைத்துவிடு. ஏன் என்றால் உன்னை 5 ரூபாய் காயின் என்று சொல்கிறேன் என்றால் 5 என்றாலே பஞ்சபூதங்கள் அடங்கியதுதான் 5. அந்த பஞ்சபூதங்களை அவர்களுக்குள் அடக்கி வைத்து உனக்கு அனைத்தையும் செய்வார்கள். அந்த பஞ்சபூதங்கள் தான் இந்த உலகை ஆட்டிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனையும் பஞ்சபூதங்கள் தான் ஆட்கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று இல்லை என்றாலும் யாராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது. அதனால் அந்த ஐந்தாம் பணத்தை நீ எடுத்து வைத்துவிடு. அப்படி நீ எடுத்து அந்த காயினை வைத்துவிட்டு நீ பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசியை வாங்கி கொண்டு வா. துளசியை வாங்கி கொண்டு வந்து கோயிலில் கொடுக்கும் அந்த துளசியானது மிகவும் புனிதமானது. ஏனென்றால் அந்த கோயிலுக்குள் அத்தனை தெய்வங்கள் வலம் வந்து கொண்டிருக்கும். அப்படி என்றால் அந்த துளசியின் மகிமையை நீ நினைத்து பார்க்க வேண்டும். அங்கு மகாலட்சுமி குடிக்கொண்டிருக்கிறாள். அந்த பெருமாளின் இதயத்திலே இருக்கும் பொழுது அந்த மகாலட்சுமியானவள் மிகவும் அழகாக சிரித்து கொண்டிருப்பாள். சந்தோஷமான நிலையில் இருப்பாய். நீ என்ன எதிர்பார்க்கிறாய்? உன் வாழ்க்கை மிகவும் செல்வ செழிப்புடனும் சந்தோஷத்துடனும் இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறாய்.
அப்படி இருக்கும் பொழுது அந்த பெருமாள் கோயில் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த அந்த மகாலட்சுமி வலம் வந்து கொண்டிருக்கும் இடமாக அமைகிறது. அதனால் நீ அங்கு சென்று அந்த துளசியை அவர்கள் கொடுக்கும் அந்த துளசியை வாங்கி கொண்டு வா. ஆனால் அங்கு இருக்கும் இடத்திலிருந்து எடுத்து வரக்கூடாது. அங்கு கொடுப்பவர்களிடம்தான் நீ வாங்கி வர வேண்டும். அப்படி நீ வாங்கி வரும் பொழுது அதை வீட்டுக்குள் வந்து அந்த துளசியை அந்த அன்னபூரணியின் மடியில் வைத்துவிடு. அன்னபூரணியின் மடியிலோ அந்த தட்டிலோ ஏதோ ஒரு இடத்தில் நீ அந்த துளசியை பச்சை கற்பூரத்தோடு சேர்த்து வாசனையாக வைத்துவிட வேண்டும். அந்த வாசனையானது உன் வீட்டில் முழுவதும் பரவும். உன் வீடு முழுவதும் அந்த பச்சை கற்பூரமும் துளசியும் வாசனைகள் பரவும் பொழுது அந்த பெருமாளும் அந்த மகாலட்சுமியும் ஆசீர்வதிப்பதாகவே அந்த வீடுகள் இருக்க ஆரம்பித்துவிடும். உன் வீட்டில் அன்னபூரணியின் ஆசீர்வாதம் ஆரம்பித்த உடனே மகாலட்சுமியும் பெருமாளின் ஆசீர்வாதமும் நிலை கொண்டுவிடும். அங்கிருந்து அவர்கள் அகலமாட்டார்கள். உனக்கு நிதம் நிதம் சந்தோஷத்தையும், வாசம் என்றாலே சந்தோஷம்தான் என்று அர்த்தம். அங்கு வாசம் இருக்கிறது என்றால் சந்தோஷம் இருக்கிறது என்று அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது நீ அதை அனுபவிக்க ஆரம்பித்து விடுவாய். நீ உன்னுடைய பூஜை அறையை திறக்கும் பொழுதே வாசங்கள் வர ஆரம்பித்து விடும். உன்னுடைய அந்த மனமானது அதை நீ உணரும் பொழுது உன் மனம் ஆழ்ந்த நிம்மதியும் ஆழ்ந்த சந்தோஷமும், ஏதோ எதிர்பார்த்த ஒன்று உன் வாழ்க்கையில் நடந்து விட்டதாக நீ அனுபவிக்க ஆரம்பித்து விடுவாய். அந்த சந்தோஷத்திற்கு எல்லையே இருக்காது. அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ அதை நான் சொல்லும் பொழுது நீ புரிந்து கொள்ள மாட்டாய். உன்னுடைய அனுபவத்தில் நீயே இந்த வாராகியிடம் நீ சொன்னது கரெக்டு தான் அடி என்று சொல்லுவாய். நான் சரியாக சொல்லுபவள், நான் சரியாக எல்லாத்தையும் நடத்துபவள். அப்படி என்றால் என்னுடைய குழந்தையான உன்னை நிச்சயமாக மனதளவில் சந்தோஷமாக வைத்திருக்க மிக மிக முயற்சி செய்வேன். நீ அதை கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த வாராகியை நம்பியவர்கள் யாருமே கைவிட மாட்டார்கள். அது உன் வாழ்க்கையில் முதலில் நடக்கிறதா இல்லையா என்று பார். உன்னை நான் என்றுமே கைவிட மாட்டேன். உன்னுடைய பூஜையறை மனமானது உன் மனதையும் மாற்றும், உன் வாழ்க்கையையும் மாற்றும். உன்னுடைய அந்த சந்தோஷம் உன்னால் உணரதான் முடியும். அதை நீ சொல்லக்கூட முடியாது. அப்படி ஒரு மனமானது உன் கண்களை மூடி கண்ணீர் வருவது போல் ஆனந்தமான ஒரு விஷயமாக இருக்கும். அப்படி நீ செய்து பார். உன் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறுகிறது, என்னென்ன நிலைகளை உனக்கு தருகிறது, உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றம் இருக்கிறது என்று. பூஜை அறையை சாத்தியே வைத்திரு. என்றுமே யாராவது வரும்பொழுது திறந்து வைத்து விடாதே. பிறகு பார், உன்னுடைய மகாலட்சுமி அங்கு ஐக்கியமாகும் பொழுது, அதுவும் பெருமாளுடன் அவள் வாசம் செய்யும் பொழுது உன்னுடைய குடும்பமானது மிகவும் உயரமாக அடையும், உயரத்திற்கு வரும். நீ அன்பான குடும்பத்தை கொண்டவள். உன் குடும்பம் மிகவும் சந்தோஷமாக வாழும். அதை நீ மறந்து விடாதே. உன் குடும்பத்தில் நிம்மதியும் அமைதியும் செழிப்புகளும் வரும்பொழுது நீ ஆனந்தத்தில் இருப்பாய். ஏனென்றால் ஒரு பெண்ணுக்கு குழந்தையும் குடும்பமும் தான் முக்கியம் என்று நினைப்பவள். அதனால் இந்த வாராகி உன்னை, என்னுடைய மகளான உன்னை நிச்சயமாக அரவணைத்து காத்து சந்தோஷமாக வைத்திருப்பேன். உன் சந்தோஷத்தில் இந்த வாராகி நிலைத்திருப்பாள். நான் சொல்வதை செய்து நீ வளமாக வாழ இந்த வாராகியின் ஆசீர்வாதம் என்றுமே உனக்கு உண்டு. ஜெய் வாராகி.